அமரர் கல்கியின் கள்வனின் காதலி அத்தியாயம் 32. கவிழ்ந்த மோட்டார். அஸ்தமித்து ஒரு நாழிகை இருக்கும். மேற்கு திசையில் நிர்மலமான வானத்தில் பிறைச்சந்திரன் அமைதியான கடலில் அழகிய படகு மிதப்பது போல் மிதந்து கொண்டிருந்தது. வெள்ளித் தகட்டினால் செய்து நட்சத்திரங்களுக்கு மத்தியில் பதித்த ஓர் ஆபரணம் போல் விளங்கிய பிறைமதி அழகுக்காக ஏற்பட்டது என்றே தோன்றும்படி அதன் வெளிச்சம் அவ்வளவு சொற்பமாயிருந்தது. ஆனால் அதுகூட அதிகம் என்று நினைத்து எப்போது அந்த இளம்பிறை அடிவானத்தில் மறையும் என்று கவலையுடன் எதிர்பார்த்த சில பிரகிருதிகள் இருக்கத்தான் செய்தார்கள். புதுச்சேரிக்குச் சமீபத்தில் 7-8 மைல் தூரத்தில் வயல்காடுகளின் வழியாக ஊர்ந்து வந்து கொண்டிருந்த ஒரு மோட்டார் வண்டியில் இவர்கள் இருந்தார்கள். அந்த வண்டி சிவப்புச் சாயம் பூசப்பட்ட வண்டி. அதற்கு நம்பர் பிளேட் கிடையாது. அதனுடைய முன்விளக்குகள் மங்கலாக எரிந்தன. வண்டி கிளம்பி அரை மணி நேரம் ஆகியிருந்தும் இதுகாரும் ஒரு தடவை கூட டிரைவர் அதன் ஹாரனை உபயோகப்படுத்தவில்லை. வண்டியில் இருந்த 4 பேரில் முத்தையனும் ஒருவன். அவன் கையில் ஒரு குழல் துப்பாக்கி இருந்தது. அவன் அதை தயாராய் கையில் பிடித்துக்கொண்டு வண்டிக்கு பின்புறமே பார்த்து கொண்டு வந்தான். பின்னால் போலீஸ் வண்டி தொடர்ந்து வந்தால் அதை நோக்கி சுட வேண்டும் என்பது அவனுக்கு உத்தரவு. விதி என்றும் தலையெழுத்து என்றும் பூர்வஜன்ம கர்மம் என்றும் சொல்கிறார்களே, அதிலெல்லாம் ஏதோ உண்மை இருக்கத்தான் வேண்டும். இல்லாது போனால் கல்யாணியை பார்த்த பிறகு, அவளுடைய அழியாத காதலை அறிந்த பிறகு முத்தையனுக்கு இந்த காரியத்தில் ஈடுபட ஏன் புத்தி தோன்றுகிறது? பிறைச்சந்திரன் மறையும் தருணத்தில் இதுகாரும் காடு மேடுகளில் வந்து கொண்டிருந்த அந்த மோட்டார் நல்ல சாலையை அடைந்தது. அந்த இடத்தில் அச்சாலை ஒரு பெரிய ஏரியின் கரை மீது அமைந்திருந்தது. ஏரியில் ஜலம் நிறைந்து அலை மோதிக்கொண்டு காணப்பட்டது. சுமார் அரை மைல் தூரம் சாலை இப்படி ஏரி கரையோடு போய் அப்பால் வேறு பக்கம் திரும்பிச் சென்றது. மோட்டார் அச்சாலையில் ஏறியதும் டிரைவர் வண்டியின் ஆக்சிலரேட்டரை காலால் ஒரு மிதி மிதித்தான். வண்டி பீத்துக் கொண்டு கிளம்பிற்று. இனி அபாயமில்லை என்று எண்ணி வண்டியிலிருந்தவர்கள் பெருமூச்சு விட்டார்கள். முத்தையன் கூட ரிவால்வரின் பிடியை சிறிது தளர்த்தினான். திடீரென்று ஹால்ட் என்ற ஒரு சத்தம் கேட்டது. பல போலீஸ் விளக்குகளின் வெளிச்சம் பளீரென்றும் மோட்டாரின் மேல் விழுந்தது. சாலை ஏரிக்கரையிலிருந்து திரும்பும் இடத்தில் 20-30 போலீஸ்காரர்கள் எழுந்து நின்றார்கள். அதே சமயம் பின்னால் இருந்து ஒரு மோட்டார் அதிவேகமாக வரும் சத்தம் கேட்டது. வண்டிக்குள் நிறுத்தாதே, விடன் என்ற ஒரு உத்தரவு பிறந்தது. டிரைவர் ஆக்சிலரேட்டரை இன்னும் ஒரு அழுத்தினான். வண்டி பாய்ந்து சென்றது. ஷூட் என்று ஒரு பெருங்குரல் அப்போது கிளம்பிற்று. அநேக துப்பாக்கிகளிலிருந்து ஏக காலத்தில் குண்டுகள் கிளம்பின. முத்தையன் சுட்டான். ஆனால் ஒரு தடவை அவன் விசையை இழுத்துவிட்டு இன்னொரு தடவை இழுப்பதற்குள்ளே எங்கேயோ அதல பாதாளத்தில்தான் விழுந்து கொண்டிருப்பதை உணர்ந்தான். போலீஸ்காரர்களுடைய குண்டுகளில் ஒன்று மோட்டாரின் டயரில் பட்டு டயர் கிழிந்து வண்டி ஒரு திரும்பி ஏரியை நோக்கிச் சென்றது. இது ஒரு வினாடி. அடுத்த வினாடி வண்டி தண்ணீரில் தலைகீழாய் விழுந்து மூழ்கியே போயிற்று. முத்தையன் ஒரு கணம் திகைத்துப் போனான். அடுத்த கணத்தில் நிலைமையை இன்னதென்று ஒருவாறு உணர்ந்தான். மோட்டாருடன் தண்ணீரில் மூழ்கியிருக்கிறோம் என்பது அவனுக்கு ஞாபகம் வந்ததும் பிழைத்துக் கொண்டோம் என்று அவனுக்கு தைரியம் வந்தது. தண்ணீர் என்பது அவனுக்கு தாய்மாமன் வீட்டு போன்ற அவ்வளவு பரிச்சயமானதல்லவா? காலையிலும் கையாலும் துழாவி மோட்டாரின் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தான். மெதுவாக தலையை தூக்கி தண்ணீரின் மேலே உயர்த்தினான். அநேக போலீஸ்காரர்கள் கையில் விளக்குகளுடனும் துப்பாக்கிகளுடனும் சாலையிலிருந்து ஏரிக்கரைக்கு ஓடி வருவது தெரிந்தது. உடனே மறுபடியும் தண்ணீரில் மூழ்கி உத்தேசமாக கரையோரமாவே போகத் தொடங்கினான். மூச்சு நின்ற வரையில் அவ்வாறு போன பிறகு தலையை மெதுவாய் உயர்த்தினான். வண்டி விழுந்த இடத்தில் ஏக அமர்க்களமாயிருந்தது. வண்டியை தூக்கி கரையொதுக்கிக் கொண்டிருந்தார்கள். இவன் தப்பித்துக் கொண்டு சென்றதை யாரும் கவனிக்கவில்லை என்று தெரிந்தது. கவனித்திருந்தால் அதற்குள் சுடத் தொடங்குவார்களே. ஏரிக்கரையோரமாக போலீசார் ஓடி வரமாட்டார்களா? மோட்டாரில் எவ்வளவு பேர் இருந்தார்கள் என்பது போலீசாருக்கு தெரிந்திருந்தது. தன்னுடைய நண்பர்கள் பிடிபட்டார்களா அல்லது அவர்களுக்கு தான் தப்பிப்போனது தெரியவே நியாயமில்லை. தூரத்தில் விளக்குகளும் தனக்கு கொஞ்சம் ஆசிர்வாதம் இருப்பதாக எண்ணிக்கொண்டே முத்தையன் மறுபடியும் தண்ணீரில் மூழ்கி கரையோரமே சென்றான். மோட்டார் விழுந்த இடத்திலிருந்து சுமார் அரை மைல் தூரம் சென்ற பிறகு ஏரிக்கரையில் புதர்கள் அடர்ந்திருந்த ஓரிடத்தில் கரையேறினான். துணிகளை பிழிந்து உலர்த்திய வண்ணம் ஏரிக்கரையோடு நடக்கலானான். இராத்திரி சுமார் 1 மணி இருக்கும். கொஞ்ச தூரத்தில் ரயில் சத்தம் கேட்கவே முத்தையன் அந்த திசையை நோக்கி நடந்தான். ஆற்று மாரடைப்பினால் அவனுடைய துணிகளெல்லாம் அதோகதி நைப்பாய் உலர்ந்துவிட்டன. அவனுக்கு என்னவோ அப்போது வெகு உற்சாகமாயிருந்தது. அவ்வளவு பெரிய விபத்தில் பிழைத்ததால்
தான் மட்டும் தப்பி வந்ததை நினைத்ததாலோ அவனுக்கு தன்னால் ஏதோ ஒரு அற்புத சக்தி இருப்பதாகவே தோன்றிற்று. ஆகையால் அவனுடைய தைரியமும் துணிச்சலும் அதிகமாயின. சமீபத்தில் கைகாட்டி மரத்தின் சிவப்பு வெளிச்சம் தெரிந்தது. அதை நோக்கி முத்தையன் சென்றான். அவன் லட்சினை அடைந்ததும் சென்னைக்குப் போகும் ரயில் வந்து நிற்கும் சமயமாக இருந்தது. நல்ல வேளையாய் அவன் இடுப்பில் கட்டியிருந்த பணப்பை பத்திரமாயிருந்தது. சென்னைக்கு ஒரு டிக்கெட் எடுத்துக்கொண்டு ரயிலில் ஏறினான். அவன் ஏறிய வண்டியில் ஒரே கூட்டம். அத்துடன் பாட்டும் கூத்தும் பிரமாதப்பட்டனர். அவ்வண்டியில் இருந்தவர்களுடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே அதி ஆச்சரியமாயிருந்தன. முத்தையன் தன் பக்கத்தில் இருந்தவர்களுடன் பேசிக் கொடுத்தான். அவர்கள் ஒரு பிரபல நாடக கம்பெனியை சேர்ந்தவர்கள் என்றும் சென்னையில் நாடகம் நடத்துவதற்காக போகிறவர்கள் என்றும் தெரிந்து கொண்டான். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.